வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் பயன்பெற நபர்கள் யார். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முழுமையான வழிகாட்டியை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதல்வர் விஜய் ஏழை மக்களின் நலன் கருதி 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி மற்றும் விவசாய கடன் தள்ளுபடியை செய்வதாக அறிவித்துள்ளார். இந்த சலுகைகளை பெற நகையின் எடை 40 கிராமுக்குள் இருக்க வேண்டும் என்பதோடு கடன் பெற்றவர்கள் குறிப்பாக 12 பொது வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது அவசியம். பயனாளிகள் சரியான ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்கள் மறுவாழ் முகாம்களில் வசிப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களை அளித்தவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது. திட்டத்தில் சரிபார்ப்பு பணிகள் முடிவடைந்தும் தகுதியுள்ள நபர்களுக்கு வருகின்ற 1ஆம் தேதி, அதாவது ஜூன் 1 இல்லைனா ஜூன் 15ஆம் தேதி வரை அமலுக்கு வரும் அப்படின்ற தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக வழங்கக்கூடிய தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்திற்கு ஏழை மக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்க போகிறாரு. வரக்கூடிய ஒரு ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார இந்த அறிவிப்பு வந்துடும். நகைக்கடன்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட 12 வங்கிகளில் தேவையான ஆவணங்கள். ஸோ ஏழை எளிய மக்களுக்கூடான 5 சவரன் வழியிலான நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக வழங்க இருக்கிறாரு தமிழகத்தில் இருக்கிற இந்த 12 வங்கிகளில். ஸோ எடை வரம்பு இதுதான் ரொம்ப முக்கியம். 40 கிராம் சவரனுக்கு, அதாவது 5 சவரனுக்குலேருந்து 100% தள்ளுபடி உறுதி. ஸோ வங்கியோட வகை 12 பொது வங்கிகள், ஆவண சரிபார்ப்பு, ஆதார் மற்றும் ரேஷன். பணிநிலை அரசு மற்றும் கூட்டுறவு பணி இல்லாமல் இருந்தால் தான். 41 கிராம் அதற்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காதுங்க. அதிகபட்சம், அதாவது 5 சவரன் 40 கிராம் மட்டுமே இருக்க வேண்டும். 41 கிராம் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ தள்ளுபடியை உறுதி செய்யும் 3 முக்கியமான அந்த நிலைகள் அப்படின்னோம்னா என்னென்ன நிலைகள்? 12 வகையான பொது வங்கிகளில் பெறப்பட்ட கடனாக இருத்தல் வேண்டும். வங்கி கணக்குடன் ஆதார் அட்டை விவரங்கள் 100% சரியாக பொருந்த வேண்டும். செயல்பாட்டில் உள்ள ரேஷன் அட்டை மாதந்தோறும் மானிய விலையில் பொருட்கள் வாங்கு ஆக்டிவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு ரேஷன் கார்டாக இருக்க வேணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வேளாண் வங்கிகள் மட்டுமே கடன் தள்ளுபடிக்கு பொருந்தும். ஸோ ஆவணத்தை இப்படி தான் சரிபார்க்கிறாங்க. ஆதார் எண், குடும்ப அட்டை, தமிழ்நாடு முகவரி சரியாக பொருந்தப்படும். நிராகரிக்கப்படும் மற்ற மாநில அட்டைகள் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் இருந்த முகவர்கள் இருந்தால் ரத்து செய்யப்படும். செயல்பாட்டில் இருக்கிற குடும்ப அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ ரேஷன் அட்டை வச்சுருக்கணும். அட்டை வெறும் பெயரளவில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து பயன்படுத்திருக்கணும். பொருட்கள் வாங்கியிருக்கணும். மாதந்தோறும் மானிய விலையில் பொருட்கள் வாங்கி ஆக்டிவ் நிலை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த தள்ளுபடி கிடைக்கும் கிடைக்காது அதை ஒப்பிட்டு பார்த்துடலாம். அரசு செயல்பாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், மானிய பொருட்கள் வாங்குவோருக்கு தள்ளுபடி. ஓகேங்களா? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு தள்ளுபடி. சாதாரண கூட்டுறவு உறுப்பினர்களுக்கு தள்ளுபடி. மறுவாழ் முகாம்கள் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தள்ளுபடி. தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது பணியாற்றும் அரசு ஊழியர்கள் ஆக்டிவில் இருப்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப், கூட்டுறவு வங்கி ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு வங்கி நிர்வாக குழு மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு இந்த தள்ளுபடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ தள்ளுபடி நிராகரிக்கப்பட 3 முக்கியமான காரணங்கள். போலி கவரிங் நகைகள், முழுமையாக செலுத்தப்பட்ட கடன்கள், அறிவிப்பு வருவதற்கு முன்பே கடன் தொகை ஏதாவது நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா வழங்கப்பட மாட்டாது. ஆதார் எண் வழங்காதவர்கள் அல்லது வேறொருவருடைய ஆதார் எண் வழங்கி முறைகேடில் இருந்தால் இந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். பொதுத்துறை வங்கிகளில் இருக்கணும். ஆவணங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். அரசு கூட்டுறவு வங்கியில் பணியில் இல்லாமல் இருக்கணும். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கணும். இல்லை என்றால் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கண்ட அனைத்துமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கணும். இல்லைனா தள்ளுபடி கிடைக்காதுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.